வரவேற்புரை ஆற்றுகின்றவர்கள், தலைமை ஏற்கின்றவர்கள், சிறப்புரை ஆற்றுகின்றவர்கள், நன்றி உரை கூறுகின்றவர்கள் அன்புடன் மேடைக்கு வந்து உங்களை அமருமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரத்தோடு துவங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் ஐயா நீதிமணி ஐயா அவர்கள் வருகை தந்துவிட்டார். மிக அற்புதமாக பேசக்கூடியவர். அடுத்தது நம்ம பவா செல்லதுரை அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். உடனடியாக மேடைக்கு அன்பாக வருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஐயா PRO ஐயா அவர்களும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ராஜபிரகாஷ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வரவேற்புரை திரு ராஜபிரகாஷ் அவர்கள், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், வேலூர் மாவட்டம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆணைக்கிணங்க வேலூர் கோட்டை மைதானத்தில் 22/3/2025 முதல் 30/3/2025 வரை 10 நாட்களுக்கு 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று 3வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவில் மரியாதைக்குரிய மாவட்ட சமூக நல அவர்களையும், இவ்விழாவில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற குழந்தைகளுடன் பேசுவோம் இலக்கியம் என்ற தலைப்பில் திரு நீதிமணி அவர்களின் ஒரு சில குறிப்புகள். இவர் ஒரு எழுத்தாளர், குழந்தைகள் இலக்கிய ஆர்வலர், புத்தக எழுத்தாளர், கதை சொல்பவர் மற்றும் நாடக குழு நடத்தி வருபவர். அவர்களையும் வருக வரவேற்று, மேலும் ஜீவிதம் மகா அற்புதமான ஒன்று என்ற தலைப்பில் திரு பவ செல்லதுரை எழுத்தாளர் அவர்களையும் வருக வரவேற்று அவருடைய சில குறிப்புகள் சொல்ல அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பவா செல்லதுரை என்பவர் ஒரு எழுத்தாளர் என்பவர் ஒரு தமிழ் சிறுகதை எழுத்தாளரும் பதிப்பாசிரியரும் ஆவார். இவர் மொழிபெயர்ப்பாளர், நடிகர், கதை சொல்லி என பன்முகம் கொண்டவர். இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் தமிழ் முற்போக்கு எழுத்தாளர், சங்கத்தில் இருந்துள்ளார். திருவண்ணாமலையில் வம்சி புத்தக நிலையை மற்றும் பதிப்பகம் நடத்துகிறார். ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் பிரபல நிகழ்ச்சியான பிக் பாஸ் தமிழின் 7வது பருவத்தில் கலந்து கொண்டு 2வது வாரத்தில் உடல்நிலை காரணமாக வெளியேறினார். இவரது குடும்பம் சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டமாகும். இவரது பள்ளி சரோன் போர்டிங் பள்ளி கலை இலக்கியம் மாநாடு நடைபெற்றது. இவருடைய படைப்புகள், மொழிபெயர்ப்புகள் மலையாள எழுத்தாளர் பால் சக்கரையாரின் கதை தேன் என்ற பெயரில் சிறு நூலாக வெளியிடப்பட்டது. இதனை பவா செல்லதுரை மொழிபெயர்த்துள்ளார். வம்சி பதிப்பகம் வெளியிடப்பட்டுள்ளது. இவர் ஒரு நடிகர். 2016ஆம் ஆண்டு ஜோக்கர் படத்தில் நடித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு பேரன்பு சித்தா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு சைக்கோ என்ற படத்தில் அக்பர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். வால்டர் என்ற படத்தில் ஈஸ்வரமூர்த்தி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அவர்களையும் சற்று நேரத்தில் வருகை தர உள்ளதால் அவர்களையும் வருகை வரவேற்று, இறுதியாக உதய மக்கள் தொடர்பாளர்கள் அவர்கள் நன்றி உரை வழங்கவும் என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வரவேற்புரையினை நல்கிய திரு ராஜபிரகாஷ் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நிகழ்வினை தொடர்ந்து இங்கே நமக்காக தலைமை உரை நிகழ்த்த, வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எங்கெங்கும் காணினும் சக்தியடி என்று சொல்கிற வகையிலே எல்லா அரசு துறைகளிலும் பெண்கள் தலைமையேற்று இருப்பது கூடுதல் மகிழ்வாக எங்களுக்கு இருக்கிறது. பெண்கள் தலைமை ஏற்பது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
மாவட்ட சமூக நல துறையை பொறுத்தவரை பெண்களின் வாழ்வாதாரத்தை மட்டும் உறுதி செய்கிறது மட்டுமல்லாமல் பாதுகாப்பை உறுதி செய்கிற, குழந்தைகள் நலனை பார்க்கிற ஒரு மிக முக்கியமான பணியை ஏற்று மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட சமூக அலுவலர் அவர்களுக்கு பெண்களின் சார்பாக ஒரு பெரிய கைவொலியை எழுப்பி நாம் நன்றியினை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ மிக சிறப்பானது ஒரு பணியை அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட சமூக அலுவலர் திருமதி ஆர் உமா அவர்கள் தலைமை உரை ஏற்று நடத்துமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைமை உரை திருமதி ஆர் உமா, மாவட்ட சமூக நல அலுவலர், வேலூர் மாவட்டம். இந்த வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிற மாபெரும் புத்தக திருவிழாவிற்கு தலைமையேற்கும் பொன்னான வாய்ப்பினை அளித்த நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு முதலாவது என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்புரை ஆற்ற வந்த திரு நீதிபதி ஐயா அவர்களுக்கும் திரு பவா செல்லத்துறை ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தந்த மாவட்டத்தில் புத்தக கண்காட்சியை நடத்தி அதன் மூலம் பயன்பெறுவதற்காக இந்த மாதிரியான புத்தக கண்காட்சிகள்லாம் நடத்திட்டு வராங்க. அதில் வேலூரில் பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் மிகச் சிறப்பான முறையில் நிறைய புத்தகங்கள் சேல்ஸும் ஆச்சு. அதே சமயத்தில் நிறைய பேர் வந்திருக்கவும் செஞ்சாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் 80 வகையான ஸ்டால் வந்து இருக்குது. இதில் வந்து தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து இங்கே கிடைக்கும் வகையில் வச்சுருக்குறாங்க. அடுத்து அந்த புத்தகத்தினுடைய வகைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம், இலக்கியம் பற்றிய புத்தகங்களும், அந்த இலக்கியத்தில் கவிதை, கதை, நாவல் இந்த மாதிரியான புத்தகங்களும் இங்கே அதிகமான அளவில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் நான் வரும்போது பார்த்துட்டு இருந்தேன். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய எல்லா புக்ஸுமே ஆல்மோஸ்ட் இங்கே கவர் ஆகி தான் இருக்குது. அதெல்லாம் அந்த யூத்தெல்லாம் வந்தீங்கன்னா தயவுசெய்து அதை கொஞ்சம் பார்த்து எடுத்து அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி படிங்க. ஏன்னா இதிலிருந்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நம்ம போய் சென்னை, பாம்பே, டெல்லியிலலாம் போய் வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக நமக்கு இந்த ஊர் தேடி வந்திருக்குது அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி படிக்கிறதுக்கான முயற்சி எடுத்து கொஞ்சம் நிறைய புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்டுரை புத்தகங்கள், வரலாற்று புத்தகங்கள், வாழ்க்கை சரித்திரங்கள் இதெல்லாம் அதிக அளவில் இங்கே இருக்குது. நான் வந்த உடனே ஒரு கிளான்ஸ் பார்த்தோன்னா எல்லா புக்குமே வாங்கிடணும் போல தான் நம்மகிட்ட இருக்குது. பணம் இல்லைன்ற ஒரே ஒரு காரணம் தான். மற்றபடி எல்லா புக்குமே வாங்கி படிக்கக்கூடிய அளவில் நல்லபடியாக இருக்குது. அதனால் சரியான முறையில் இதை பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான கதைகளும் டிராயிங் புக்ஸு அந்த மாதிரி புக்ஸும் வந்து இதில் நிறையா இருக்குது. அதனால் அதெல்லாம் பப்ளிக் எல்லாரும் தயவுசெய்து ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறத விட அதெல்லாம் அந்த புக் ஸ்டாலில் ஒன்று பாருங்கள். அதை பார்த்து உங்களுக்கு தேவையான புத்தகங்களை அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஆள் ஒரு 5 புக்ஸாவது வாங்கிட்டு போகிற மாதிரி, மேக்ஸிமம் இவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணி வாங்கிறதுக்கு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் படித்த புத்தகத்திலே ஒரே ஒரு புத்தகத்தினுடைய இதை மட்டும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, ரிச் டேட் புவர் டேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ராபர்ட் கியோசாக்கி எழுதின ஒரு புத்தகம். அதில் அவர் கொடுத்துருக்க, அதாவது பணக்கார தகப்பனும் ஏழை தகப்பனும் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி அந்த புக்கில் மிக தெளிவான முறையில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் புக்கில் தான் படித்தேன். ஆனால் இங்கே வந்து அதே புக்கை நான் பார்த்தேன். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. அந்த மாதிரியான புக்கை நீங்கள் வாங்கி படிக்கிறதுனா படிங்க. நம்ம நீதிமணி ஐயாவும் அதே மாதிரி நிறைய குழந்தைகளுக்கான புத்தகத்தை எழுதி வச்சுருக்காரு. அதில் மிக அருமையான புத்தகங்கள். பவா செல்லத்துறை ஐயா எழுதின புக்கும் மிக அருமையான புக்கு. அவங்க புக்கை பற்றி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த இந்த ரிச் டேட் புவர் டேடை பற்றி மட்டும் நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் இந்த ஸ்டேஜை வந்து நான் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். அதாவது இதில் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது பாருங்கள். அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து என்னென்னா, சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம படிச்சுட்டே வரோம். ஒரு +2 முடித்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் படிப்போம், கெமிஸ்ட்ரி படிப்போம், பயாலஜி படிப்போம், எல்லாமே படிச்சுட்டே இருப்போம். ஆனால் இந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறது, அந்த மாதிரி எந்த புக்கும் நமக்கு வந்து வழிகாட்டுறதா இல்லை. எல்லாமே ஒரு பாடம் மாதிரியே படிச்சுட்டே வருவோம். ஆனால் இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அதை எப்படி செலவு பண்ணுறது, அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்ம பணக்காரறது, நம்மளுடைய திறமைகளை எப்படி வளர்த்துக்கிறது, இந்த மாதிரியான அதிக அளவில் இதில் வந்து நமக்கு அதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி புக்ஸை வாங்கி படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணத்துக்கான அந்த நாலெட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாலெட்ஜ் இல்லாமலே நம்ம வளர்ந்துட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக இதில் சொல்லிக்கிட்டு வராங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணக்காரன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே பணத்தை தேடி ஓடுறதில்லை, அந்த பணம் இவனை தேடி வருதுன்றாரு.
நம்ம ஏழையும் மிடில் கிளாஸ் தான் என்ன செய்கிறோம், பணத்தை துவங்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட பணத்தை வந்து இன்னொரு பணக்காரன் வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கான் நம்மக்கிட்ட வேலையாக வாங்கி வாங்கி. சரியா, எவ்வளோ வேலை நம்மக்கிட்ட வாங்க முடியுமோ அவ்வளோ வேலையும் வாங்கிக்கிட்டே இருக்கிறான். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம வந்து சரியான முறையில் மேனேஜ் பண்ணி அந்த நமக்கு வரக்கூடிய பணத்தை, நம்ம செலவிடக்கூடிய நேரத்தை, நம்ம செய்யக்கூடிய தொழில், இது மூன்றையும் வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளும் ஈஸியாக பணக்காரன் ஆகலான்றாங்க. இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டில் எடுத்த உடனே நிதி கல்வி வந்து ரொம்ப முக்கியமானது. நிதி கல்வினா ஃபினான்ஸ் எஜுகேஷன். இந்த ஃபினான்ஸ் எஜுகேஷன் வந்து நம்ம தான் படித்த வரைக்கும் நமக்கு ஃபினான்ஸை பற்றி யாரும் சொல்லித்தரல இல்லையா. அதனால் அதுக்கு உண்டான புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி, சின்ன சின்ன புக்காக இருக்கும் முதல்ல, அந்த மாதிரிலாம் வாங்கி படிங்க. அதில் வந்து என்னென்னா, பணம் சம்மந்தப்பட்ட புத்தகமாகவும் நீங்கள் படிக்கலாம், இல்லை வீடியோவாகவும் நீங்கள் படிக்கலாம், இல்லை நீங்கள் எந்த மாதிரியான புக்காக நண்பர்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இவங்க மூலமாகலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை, அந்த நிதியை எப்படி கையாளுன்ற விதத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய வேலையை நீங்களே பாருங்கள். அப்படின்னா என்னென்னா, என் வேலையை நான் தான் பார்க்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இது உங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட, நீங்கள் சம்பளத்துக்காக மட்டும் வேலைக்கு போகக்கூடாது. நான் காலையில் போகிறேன், சம்பாதிக்கிறேன், வர்றேன், அந்த பணத்தை நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அந்த பணத்தை வந்து நான் அந்த மாதிரியே நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஒர்க்கு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கணும், உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதாகவும் இருக்கணும், அந்த மணியை வச்சு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த பணக்காரங்கள்லாம், அந்த பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணக்காரங்கள்லாம் தனக்கு கிடைக்கக்கூடிய பணத்தெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் அசட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே வருவான். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸும் ஏழையும் என்ன சொல்லுவோம்னா, அதை லயபிலிட்டிஸாக வைப்போம். லயபிலிட்டினா என்னென்னு செலவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பணக்காரனுக்கு ஒரு பணம் கிடச்சதுன்னா அதை கொண்டு வீட்டில் முதலீடு பண்ணுவான், இல்லைன்னா ஒரு கடைங்களில் முதலீடு பண்ணுவான். நம்மக்கிட்ட காசு கிடச்சா நம்ம என்ன செய்வோம், நேராக ஓடி போவோம், ஒரு டிவியை வாங்குவோம். ஒரு ஏர்ன் பண்ணிகிட்டே வரோன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் ஒரு டிவியை வாங்குவோம், இல்லைன்னா ஒரு கார் வாங்குவோம், இல்லை ஒரு பைக்கு வாங்குவோம். ஒரு இப்போலாம் யூத் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. போனவொடனே அவனுடைய முதல் லட்சியமே என்னென்னா, நான் ஒரு பைக்கு வாங்கணும் அப்படின்னு ஒரு பைக்கை வாங்கிட்டு வரான். அந்த பைக்கு 1 லட்ச ரூபா ஆகுது. அந்த 1 லட்ச ரூபா செலவு பண்ணி அவன் பைக்கை வாங்கி டெய்லி பெட்ரோல் போடணும். நேற்று வரைக்கும் அவன் சைக்கிளில் போயிருப்பான், இல்லைனா பஸ்ஸில் போயிருப்பான். அதே இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அவன் என்ன செய்வான், நான் அந்த பைக்கில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரே டார்ச்சர். 1 மாதம் சம்பளம் தான் வாங்கியிருப்பான். அந்த 1 லட்ச ரூபா பைக்கு, அவன் சம்பளமே 30,000 ரூபா தான் இருக்கும். அதை வச்சு அந்த பைக்கை வாங்கி அவன் ஆடம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் லயபிலிட்டிஸில் போய்டும். இதே பணக்காரனுக்கு பணம் கிடச்சதுன்னா அவன் என்ன செய்வான், இந்த பணத்தை நம்ம எப்படி முதலீடு பண்ணலாம், சரி நம்ம வந்து ஒரு வீடாக வாங்குறத விட ஒரு பிளாட்டாக வாங்கி போடுவோம். அந்த பிளாட்டு இன்றைக்கி இல்லைன்னா நாளை ஒரு 10 வருஷம் கழித்து அதுக்கு நம்ம மல்டிப்ளை ஆகும். அந்த மாதிரியாக அவன் திங்க் பண்ண ஆரம்பிப்பான். நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. ஒரு கடனை வாங்கி ஒரு வீடை வாங்குவோம், ஒரு கடனை அந்த சம்பளத்தை வாங்கி அந்த கடனை கட்டிக்கிட்டே இருப்போம். அதான் அந்த லயபிலிட்டிக்கும் அந்த அசட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலேவும், பணக்காரன் என்ன பண்ணுறான் அதை பார்த்து நம்ம ஒரே நாளில் நம்ம பணக்காரன் ஆகிட முடியாது. அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணத்தை சேவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்காக கொஞ்சம் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணுங்கள். உங்களுக்காகன்னா நம்ம எடுத்துகிட்டு ஓடி போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவோம். எப்படி செலவு பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் வாங்குறது, இந்த பைக் வாங்குறதெல்லாம் விட்டுட்டு, முதல்ல நம்ம சம்பளம் வாங்கிட்டு போன உடனே அந்த பணத்தை கொண்டு போய் முதல்ல கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண பார்ப்போம். அந்த சேவிங்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு ஒன்று ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம், இல்லைனா எஃப்டியில் போடலாம், இல்லைனா ஒரு கோல்டு. அதாவது ஒரே மாதத்தில் போய் நம்மளால் 5 பவுன் வாங்க முடியாது, ஏன் 5 கிராம் கூட வாங்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய சம்பளம்லாம் ஆவரேஜாக இருக்கும், ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா இருக்கும். ஆனால் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ நம்மளால் சேர்க்க முடியும். அந்த 2000 ரூபாய்க்கு என்ன உங்களுக்கு கோல்டு கிடைக்குமோ அதை வாங்கி வைங்க. இல்லை ஒரு 5000 ரூபா உங்களால் சேர்க்க முடியும்னா அதை வைங்க. இல்லை எனக்கு இது ரெண்டுமே முடியாதுங்க, பரவாயில்ல, ஒரு 2000 ரூபாய் நீங்கள் ஆர்டியில் போட்டுட்டு வாங்க. ஆனால் முதல் அசட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும்னா முதல்ல சேவிங்ஸ் ஆரம்பித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து பணக்காரன் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சதா அர்த்தம். இல்லை நான் வந்து கோடிக்கணக்கில் நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு கனவுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அந்த கனவு வந்து வாழ்க்கை ஆகாது. நிஜ வாழ்க்கையில் என்னென்னா, உங்களுக்கு ஒரு 30,000 கிடைக்குதுன்னா அட்லீஸ்ட்டு என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு 10%, 100 ரூபா சம்பளம் வாங்கினோன்னா 10 ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சு பணக்காரங்க அவங்கள தான் நிறைய பேர். எடுத்தவொடனே நான் சம்பாதிக்கிறேன், அப்படியே 40,000 சம்பாதிப்பேன், நான் 30,000 சேர்த்து வைப்பேன், அதெல்லாம் பணக்காரன் ஆக முடியாது, நம்மளால் முடியவும் முடியாது. அதே சமயத்தில் 40,000 சம்பாதிச்சு 40,000 செலவு பண்ணுறதுனாலையும் நம்ம ஆக முடியாது. அதுவும் நம்மளை கடனில் கொண்டு போய் விழுத்துட்டுரும். அதனால் இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு டேக்ஸ் பற்றியதான நாலேஜ் வந்து நமக்கு ரொம்ப கிடையாது. வருமான வரியை பற்றியதான நாலேஜ் வந்து நமக்கு ரொம்ப கிடையாது. அந்த வருமான வரியை கட்டாமல் இருந்தாலும் பிரச்சனை தான், அதிக அளவில் கட்டினாலும் பிரச்சனை தான். அதனால் நமக்கு வருமானம் வரக்கூடியதை சரியான ஒரு ஆடிட்டரை வச்சு அந்த ஆடிட்டர் மூலமாக நம்மளுடைய
அந்த வருமான வரியை வந்து கரெக்டான முறையில் நீங்கள் செலவு பண்ணி அதை கரெக்டான முறையில் இன்கம்மை காமிச்சு நீங்கள் வரியவும் கட்டிடணும். ஏன்னா அரசாங்கத்தையும் நம்ம நஷ்டமாக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு செய்கிறோம்ல, நம்ம வேலைக்கு போயிட்டே இருக்கோம். வேலைக்கு போயிட்டே இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஒரு வேலைக்கு போனோன்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நுணுக்கங்களை வந்து நம்ம கற்றுக்கணும். எடுத்த உடனே நான் பணக்காரன் ஆகணும்னா முடியாது. ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு சின்ன ஒரு இன்ஜினியரிங் கம்பெனிக்கு, ஒரு பிபிஓ கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகிறோம். அந்த பிபிஓ கம்பெனிக்கு நீங்கள் ஒரு இன்ஜினியர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் போய் ஒரு பிபிஓ கம்பெனியில் போய் வேலைக்கு போகிறான். அதெல்லாம் ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு வேலை. ஃபோன் எடுத்து பேச வேண்டியது, இங்கே உள்ளது அங்கே உங்களுக்கு டிக்கெட் புக் வேணுமா, டிக்கெட் புக் பண்ணி தரேன், உனக்கு நீ ஃபாரின் போகணுமா, அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். இதெல்லாம் ஒரு வேலை கிடையாது. அவன் இன்ஜினியரிங் முடித்தான்னா அந்த இன்ஜினியரிங் உள்ள வேலைக்கு கரெக்டான வேலைக்கு போங்க. அந்த வேலையில் போய் நமக்கு எடுத்தவுடனே கொஞ்சம் தான் சம்பளம் தருவான். ஆனால் எதில் ஸ்கில் உங்களுக்கு அதிகமாக சேகரிக்க முடியுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. அந்த இடத்துல போய் ஒரு 2-3 வருஷம் உங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். என்னென்னா நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்க, எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு கம்பெனிக்காரன் வருவான், உனக்கு 15,000 தான் சம்பளம் தருவேன்னு சொல்லுவான். ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் நிறைய வேலையை கற்றுக்கலாம். ஒரு கம்பெனிக்காரன் வருவான், உனக்கு 50,000 சம்பளம் தருவேணுமா. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம், அந்த 50,000 சம்பளத்தில் போய் நம்ம உட்காருவோம். ஆனால் அந்த 50,000 சம்பளத்தில் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ண முடியாது, வேலையை கெயின் பண்ண முடியாது. மொனாட்டமஸாக ஒரே வேலையை, ஒன்று பிபிஓவில் வேலை பார்ப்பீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு வேலை, அந்த ஒரு வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். அந்த மாதிரியான வேலைக்கு நீங்கள் போகாதீங்க. சின்ன கம்பெனியாக இருந்தாலும் எல்லா வேலையும் அந்த கம்பெனியை பொறுத்த எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், டாப் டு பாட்டம். ஒரு பேக்கேஜ் கம்பெனிக்கு போகிறோம், ஒரு ஃப்ரிட்ஜுக்கு பேக் பண்ணுற அந்த கம்பெனி இருக்குது, அந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா அதுலேயும் ஒரு 50 வேலை இருக்குது. அந்த கிளிப்பிங் பண்ணுறதுலேருந்து, அந்த பேஸ்டிங் பண்ணுறதுலேருந்து, அந்த ஷீட் எடுக்கிறதுலேருந்து, அந்த ரோலிங் ஷீட் எடுக்கிறதுலேருந்து, எல்லாத்தையும் ஒட்டுறதுலேருந்து, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் போய் நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியை நீங்கள் நடத்துகிற மாதிரி வெளியில் வரணும். அதுக்கு பேர் தான் உண்மையான நீங்கள் படித்த கல்விக்கான அர்த்தமே அதுதான். நீங்கள் நம்ம பாட்டுக்கு போனோம், இன்றைக்கி சம்பளம் தர்றாங்க, 50,000 சம்பளம் தர்றாங்கன்னா இன்றைக்கி 50,000 தருவான். உங்களோட பெட்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த ஒரு நல்ல கேண்டிடேட் வந்தோடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வேலை தான் தெரியும், அந்த ஃபோன் பேசுகிற பிபிஓ வேலை மட்டும்தான் தெரியும். அப்போ உங்களுக்கு ஏஜும் போயிடும். அப்போ போய் நீங்கள் உங்களால் வந்து மறுபடியும் அந்த வேலையை இன்னொரு வேலையை தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் எந்த வேலையை செய்யட்டும். அதாவது கமல்ஹாசனுடைய அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம், அவங்கள நீ பண்ணி மேய்ச்சா கூட அதில் நீ தான் ஏன் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படிம்பாங்களாம். அவர் அவ்வளோ பெரிய ஜெயிண்ட், அவ்வளோ பெரிய ஆக்டர் அவர். ஆனால் அவரை மோட்டிவேட் பண்ணுறது அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அவர் பாருங்கள், அவருடைய ப்ரொஃபஷனலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கிங்காக தான் இருக்கார் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். அந்த மாதிரி நம்ம எந்த வேலைக்காக படித்தோமோ, எந்த வேலைக்காக நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அதில் வர்றோமோ, அதில் நம்ம வந்து சரியான முறையில் அந்த வேலை நுணுக்கம் மொத்தத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு வெளியில் வரணும். நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும், நான் அப்படி தான் உட்காரணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் எல்லா வேலையும் வேலை தான். நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் போய் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த கம்பெனியோட எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய அளவில் உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க. அதை வாங்கி நீங்களே ஒரு முயற்சி எடுத்து ஒரு சின்ன கம்பெனி ஃபார்ம் பண்ணலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனவங்க தான் அம்பானி, அதானிலாம் அந்த மாதிரி ஆனவங்க தான். வெறும் துணி கடையை வச்சு மேனேஜ் பண்ணவங்க தான். ஒரு டீ கடையை வச்சு 7,000 ரூபாய் டீ லாபம் பார்க்குறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வைக்கிறது டீ கடை தான். இட்லி கடையை பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் இட்லி, இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இட்லி விற்று அமெரிக்காவில் போய் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு இட்லி விற்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. என்ன ஸ்கில்லு தான் அவங்களுக்கு, அந்த திறமையை வளர்த்துக்கிட்டாங்க. ஐஐடியில் படித்ததுனால திறமை வந்துடாது, நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டா தான் அந்த திறமை வளரும். அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தான் செய்யணும். எப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் சர்வன்ஸ் மேக்ஸிமம் என்ன செய்வோம், சம்பளத்தை வாங்குவோம், அப்படியே ரிஸ்க் இல்லாமல் ஏதோ ஒரு ஆர்டியில் போட்டு வச்சுட்டு நம்ம பாட்டு கம்முன்னு இருப்போம். இல்லைன்னா நமக்கு தேவையானதை செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதோ, இல்லைன்னா வேறு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்டு வாங்குறது, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்கிற மாதிரி சில இது இருக்குது. சில ஸ்டாக் மார்க்கெட் ப்ளஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு 20% நீங்கள் அந்த மாதிரியே ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் செய்யுங்க. யூத்தெல்லாம் வந்து அப்படி இல்லை, சேஃபாக நான் பாட்டுக்கு வேலைக்கு போவேன், நான் பாட்டுக்கு வருவேன், இல்லை மேடம் எனக்கு வயசாயிட்டு நான் என்னால் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, கொஞ்சம் வேலை செய்யுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதி யூத்து நான் இந்த வேலூரில் நான் பார்க்குற வரைக்கும் கலெக்டர் மேடம் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்லுவாங்க, ஐயோ இந்த யூத்தெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, 2 மணிக்கு காலேஜ் முடிச்சிடுறாங்க, 2லேருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் அவங்க சும்மா தான் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் என்ன பண்ணலாம், போய் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கலாம், அந்த டைமில் போய் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகலாம், அவங்களுடைய ஸ்கில்லை அவங்க வளர்த்துக்கலாம். சும்மா கூட வேலை இருக்கட்டும். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க, 3 மணிக்கு அவனுக்கு காலேஜ் முடிஞ்சு வெளியில் வந்துடுறான்,
அவன் என்ன பண்ணலாம், 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு போங்க, அதில் போய் என்ன பண்ணுறாங்கன்னு கற்றுக்கோங்க, ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அந்த படிக்கும்போதே அவங்க கூட ஒரு திறமையும் வளரணும். அந்த திறமையும் வளர்ந்துட்டு தான் நீங்கள் போய் ஒரு வேலையில் போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க யாரும் முடியாது. எல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கான் இந்த பையன், இவனுக்கு எல்லா வேலையும் தெரியுது அப்படின்னு சொல்லி இப்படிலாம் முன்னேறி வந்தவங்க தான் அந்த பணக்காரங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணப்புழக்கம் இருக்கும் பாருங்கள், கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அந்த கேஷ் ஃப்ளோவை வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு ஏழை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்கினான்னா 30,000 ரூபாயும் செலவு பண்ணிவிடுவான். ஏன்னா அவனால் முடியாது, குடும்பம் இருக்கும், ஃபேமிலி, அந்த பிள்ளைங்க இருப்பாங்க, பேரம்பேத்தி இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மிடில் கிளாஸ் என்ன பண்ணும், ஒரு 30,000 சம்பளம் வாங்குச்சுன்னா ஒரு 20,000 ஃபேமிலிக்காக செலவு பண்ணும், ஒரு 10,000 ரூபாயை அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்காக செலவு பண்ணுவாங்க. என் லைஃப் ஸ்டைல்லாம் என்னென்னா, நான் வந்து 30,000 சம்பாதிக்கிறேன், ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் வந்து ஒரு கார் வாங்கலாம், மாதம் 10,000 ரூபாய் லோன் கட்டிட்டு வரேன், நான் ஒரு மாதம் 10,000 ரூபாய்க்கு வந்து நான் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி டிவி வாங்குகிறேன். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து உயர்த்திக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம். அதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு செலவு தான். நீங்கள் டிவியை வாங்கி வைக்கிறீங்க, உங்கள் டிவி வாங்கி வச்சா உங்கள் தம்பி தங்கச்சியோ உங்கள் பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த டிவியை பார்த்து எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு சீரியல்லையே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம வேலைக்கு போனோடனே அதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம அசட்டை க்ரியேட் பண்ணணும், எப்படி அந்த பணக்காரன் முன்னுக்கு வந்தான் அதை பார்த்து அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கணும். அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படித்தா தான் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், எப்படி நம்ம மேலே வரலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அதாவது மிடில் கிளாஸையும் சொல்லிட்டேன், ஏழையும் சொல்லிட்டேன். அதே சமயத்தில் இந்த பணக்காரன் இருக்கான் பார்த்திங்களா, அவனுக்கு ஒரு பணம் வரும், 1 கோடி ரூபாய் இந்த மாதம் லாபம் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி ரூபாய் அவன் என்ன பண்ணுவான், அந்த 1 கோடி ரூபாய் அவன் என்ன பண்ணுவான், இன்னொரு அசட் வாங்குவான், ஒரு ரிலையன்ஸ் எடுப்பான், ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி வாங்குவான், ஜியோ வாங்குவான், இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பான். அதில் பார்த்திங்கன்னா அந்த பணம் அவனுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே வரும். அந்த மல்டிப்ளை ஆகுமே தவிர அந்த பணம் வந்து அவனை லீட் பண்ணும். ஆனால் நம்ம பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நம்மளால் பணம் சேர்க்கவே முடியல. இது காரணம் வந்து இதுதான். இது சிம்பிள் திங் முடிச்சிடுவேன். ஓகே, ஒரு சின்ன சின்ன காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன் வாங்குறதுலேயும் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து நல்ல கடன், இன்னொன்று வந்து கெட்ட கடன் சொல்லி 2 இருக்குது. அந்த நல்ல கடன் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா வேறு ஏதாவது நல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் நல்ல கடன், அதுக்காக நீ கடன் வாங்கலாம். ஆனால் அந்த கெட்ட கடன்றது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காரு, அந்த பஸ்ஸு, அந்த காரு, அந்த பைக்கு, அந்த டிவி, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கெட்ட கடன். சரியா? அதே சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம். புத்திசாலித்தனமாக இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி அதில் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தணும், நம்மளோட நாலெட்ஜை அதில் பயன்படுத்தணும், நம்மளோட எஜுகேஷனு, நம்ம கற்றுக்கிட்ட செயல்கள், இது எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வர பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டே இருப்போம். போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் திடீர்னு இறங்கும்போது நம்ம அப்படியே சோர்ந்து உட்காந்துருவோம் தோல்வியை கண்டு. ஆனால் அப்படி உட்காரக்கூடாது. கொஞ்சம் தோல்வி, நம்ம ரிஸ்க் எடுக்கிறதே வந்து 20% தான் நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி மைண்டை செட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுல வெறும் 20%னா அந்த 20% விட்டால் கூட மிச்சம் 80% நம்மளுடைய பணம் இருக்குது, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேராசையை வளர்த்துக்கூடாது. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வீடு வாங்கிட்டான்னு சொல்லி நம்ம வாங்கக்கூடாது. நம்ம கெப்பாசிட்டிக்கு என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம வாங்கி நம்மளால் என்ன ரீபே பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணிக்கணும். சரியா? இது எல்லாத்தையும் விட மேலே என்னென்னா நம்ம பெரிதான அளவில் யோசிக்கணும். நம்ம முன்னுக்கு வரணுன்ற ஒரே ஒரு கோலை மனசில் வச்சுக்கணும். அதுக்கான எய்மை நம்ம வளர்த்துக்கிட்டு அதுக்கான ஹார்ட் ஒர்க்கையும் நம்ம பண்ணணும். எல்லாத்தையும் பார்க்கிலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒழுக்கம். நீ முன்னுக்கு வர ஒரு 50,000 ரூபா உனக்கு சம்பாதிக்கும் போது நீ ஒழுக்கமாக இருப்ப. 70,000 ரூபா சம்பாதிக்கும் போது கொஞ்சம் ஆடம்பரம் வரும். நீ 90,000 ரூபா சம்பாதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆடம்பரம் வரும். உன்னை ஒழுக்கம் வந்து உனக்கு கெட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லா சூழ்நிலையிலையும் நீ ஒழுக்கமாக இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பணம், அந்த வருமானம், இதெல்லாம் வந்து சரியான முறையில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களால் நிச்சயமாக பணக்காரன் ஆக முடியும். நீங்கள் எல்லாருமே பணக்காரனா அதானி அம்பானியை மாதிரி பணக்காரன் ஆகுன்றது தான் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மிக மிக நன்றி சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பொருளாதார வகுப்பே நமக்கு இங்கே நடத்தியிருக்காங்க நம்முடைய மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்களுக்கு.
ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தன்னுடைய தலைமை உரையிலே நிகழ்த்திய நம்முடைய மாவட்ட சமூக நல அலுவலர் உமா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக இந்த அரங்கம் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை பாராட்டுகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறது. அரங்கத்திற்கு இங்கே நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடறிந்த கதை சொல்லி நம்முடைய அன்பிற்கினிய பவா செல்லதுரை அவர்கள் வந்திருக்கிறார். ஆங்காங்கே இருக்கக்கூடிய சுவிஞ்சர் பெருமக்கள் அனைவரும் இலக்கிய அரங்கத்திற்கு வருமாறு அன்பு பாராட்டி கேட்டுக்கொள்கிறோம். சிறப்புரை நிகழ்த்த இங்கே நம்முடைய வருகை புரிந்திருக்கக்கூடிய திருமிகு நீதிமணி அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்ட நூலகத்துறையின் சார்பாகவும் நம்முடைய மாவட்ட சமூக நல அலுவலர் ஆர் உமா அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசினை வழங்குவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.